பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இன்றைக்கு கொடுக்க போகிற தேவனுடைய செய்தி இது விசேஷித்த ஒரு தேவனுடைய செய்தி. இது வருகிற நாட்களில் உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது, நிறைவேற போகிறதுமான செய்தி. ஆனபடினால் உறக்கம், தூக்கம், கொட்டாவி, பலவீனம், முதுகுத்தண்டு வள்ளி, சோம்பேறித்தனம் இவை எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாய் வைத்து விட்டு தள்ளிவிட்டு தேவ சமூகத்தில் உற்சாகமாயிருங்கள், ஊக்கமாயிருங்கள், தேவ சமூகத்தில் மனரமியமாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்கள் பிரயோஜனத்துக்காக மறுபடியும் வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு யோசேப்பை குறித்து ஆவியானவர் வேதத்தில் எழுதும் போது எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதிலே கர்த்தர் நல்லவர். இந்த யோசேப்பை குறித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுகிறார். அவன் கனிதரும் செடி என்று சொல்லும். கனிதரும் செடியாய் இருக்கிறவன் தான் யோசேப்பு. சரி, இந்த கனிதரும் செடி என்கிற அனுபவம் எப்படிப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கும்போது, கனிதரும் செடி என்பதை வேதத்திலே 4 இடத்திலே நாம் பார்க்க போகிறோம். 4 இடத்திலே கனிதரும் செடி என்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த 4 இடங்கள் எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்க போகிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள், நாளத்தனையான ஆசீர்வாதங்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த சோத்திரம் யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்படியானால் இந்த கனிதரும் செடியிலே அவன் முதலாவது செடி எங்கே முளைக்கிறது என்று பார்க்கும்போது, அங்கு சோத்திரம் ஊற்றுக்கள் அண்டையிலே, ஊற்றண்டையில் உள்ள என்று பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீர் ஊற்றண்டையில் உள்ளதான நல்ல கனிதரும் செடி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு தேவ பிள்ளையை தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எங்கே உண்டாகிறது, எங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது நீர் ஊற்றண்டையில் என்று பார்க்கிறோம். வேதத்திலே ஊற்று என்கிறதான ஊற்றுக்கள் உண்டான இடத்தை பார்க்கலாம். நிறைய ஊற்றண்டையில் நடந்த சம்பவங்களை பார்க்கலாம். ஆனா நீர் ஊற்றண்டையில் என்கிறதான அந்த ஒரு அனுபவம் இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். நீர் ஊற்றண்டை. அப்படியானால் இது எதை குறிக்கிறது? யோசேப்புக்குரிய ஆசீர்வாதம் அது யோசேப்புக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அப்போ இந்த நீர் ஊற்றண்டையில் அவன் கனிதரும் செடியாய் இருந்தான் என்று சொன்னால், இந்த ஊற்று எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஊற்றை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 7:11, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன.
அப்ப இந்த ஊற்று என்பது எதை குறிக்கிறது? மகா ஆழத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. மகா ஆழத்தை காண்பிக்கிறது. அப்ப ஆழம் என்று சொன்னால் என்ன? ஆழத்தில் என்னையா இருக்கிறது என்று சொன்னால் அங்கு இருந்துதான் ஜல பிரவாகங்கள் உண்டாகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்ப இந்த மாதத்திலே, இந்த 2024ஆம் ஆண்டிலே, இந்த மாதத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த நீர் ஊற்றண்டையில் இருக்கிற ஆழத்தின் ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப இந்த நீர் ஊற்று என்பது தேவனுடைய தயவினால் நிறைந்தது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம், தேவனுடைய தயவினால் நிறைந்த ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஓ கர்த்தர் நல்லவே தேவனால் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த ஆழமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆழமான தயை உங்களுக்கு உண்டாகும். ஆழமான அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அவனை ஆழமான நன்மையினால் நிரப்பினது உண்மை என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டான்? இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. அவன் கனிதரும் செடி, அது முதலாவது ஊற்றண்டையில் முளைக்கிற கனிதரும் செடி. அந்த ஊற்று என்பது ஒன்று ஆழத்தை குறிக்கிறது. இரண்டாவது, இந்த ஊற்று எங்கே இருந்து புறப்படுகிறது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த ஊற்று எங்கிருந்து புறப்படுது? கண்மலையிலிருந்து புறப்படுதா? ஆற்றுக்குள்ளிருந்து புறப்படுதா? வாய்க்காலிலிருந்து புறப்படுதா? அல்லது ஓடையிலிருந்து புறப்படுகிறதா என்று கேட்டால் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவேல் 3:18 சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, அக்காலத்திலே பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கின் நீர் பாய்ச்சல் ஆகும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு. ஆமென். அப்போ இந்த யோசேப்பு கனிதரும் செடி முதலாவது எங்கு ஒரு கனிதரும் செடியாய் மாறுகிறது? நீர் ஊற்றண்டையில். இப்போ அந்த நீரூற்று எங்கிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்த நீரூற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்பதே அது கர்த்தருடைய ஸ்தலம், அது மகாராஜாவின் ஸ்தலம், அது கர்த்தாதி கர்த்தர் இருக்கிற இடமல்லவா? அந்த ஆலயத்திலிருந்து ஒரு கண் உண்டாகிறது என்று சொன்னால் அது ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடியது. ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது, தேவனுடைய ரகசியங்களை தெரிவிக்கக்கூடியது, தேவனுடைய வெளிப்பாடுகளை தந்தரக்கூடியது. இதுதான் ஆலயம். அங்குதான் வேதத்தின் மன்னா இருக்கிறது, அங்குதான் துளிர்த்த கோல் இருக்கிறது, அங்குதான் ஷேராபீன்கள் கேராபீன்கள் இருக்கிறார்கள், அங்குதான் தேவ தூதர்கள் தோன்றுகிறார்கள். இந்த ஊற்று என்பது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஊற்று. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கனிதரும் செடி முதல் செடி ஊற்றண்டையில் இருக்கிறது. அந்த ஊற்றண்டையில் இருக்கிற அனுபவம் 2 அனுபவத்தை குறிக்கிறது. ஒன்று ஆழத்திலிருந்து பிறக்கிற அருமையான ஊற்று. இரண்டாவது
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஊற்றிலிருந்து தண்ணீர் வெளியே வந்து அது அங்கேயே இருக்காதபடி அது புறப்படும் அல்லவா, புறப்படும் அல்லவா. அதை போல என் மகனே, என் மகளே, உன்னை நான் புறப்பட பண்ண போகிறேன். ஒரு ஊற்றின் நீரூற்றை போல புறப்பட பண்ண போகிறேன். நீ போகிற வழியிலே கனிதரும் செடிகளை உருவாக்குவாய், கனிதரும் செடிகளை ஏற்படுத்துவாய். உன் மூலமாக கனிதரும் செடிகள் உண்டாகும். பட்ட மரம் எல்லாம் கனிதரும் செடிகளாக மாறும். ஓ சுத்திரம், பட்டை உரிக்கப்பட்ட மரங்களும் கனிதரும் செடிகளாய் மாறும். புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற சின்ன செடியும் கனிதரு செடியாய் மாறும். காரணம், உன்னை நான் ஊற்றுக்கண்ணில் இருந்து புறப்பட பண்ணுகிறேன், உனக்குள்ளது ஆழத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறேன். ஓ சூத்திரம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறேன், ஊற்றுக்கண்ணாய் வைக்கிறேன் என்று தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் அடைப்பட்டும் இருக்க போவது இல்லை, தடைப்பட்டும் இருக்க போவது இல்லை. ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுகிற ஜலம் புறப்படுவதை போல அழகாய் புறப்பட போகிறீர்கள். கர்த்தர் நல்லவே. இங்கு முதல் அவன் ஊற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று பார்க்கிறோம். ஊற்று இருக்கிறது, அதுக்கு பக்கத்துல இருக்கிறார். அடுத்தது, அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வெளியே வருகிறது. அது கொஞ்சம் தண்ணீராய் மாறுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டதாக யோவேல் 3:18 வாசித்தோம். இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஊற்று என்ன செய்திருச்சு பாருங்க. சித்தீம் சொல்கிறோம், சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். அல்லேலூயா. ஒரு பெரிய பள்ளத்தாக்கையே நிரப்பக்கூடியது. நல்ல அங்க நீர் பாய்ச்சலை உண்டாக்கி கூடியது. அப்படியானால் கூனி போய், குறுகி போய், விடாய்த்து போய், தளர்ந்து போய், கண்ணீரோடு இன்னும் நாம் விருத்தி இல்லை, இன்னும் நாம் முன்னேற முடியல, இன்னும் நாம் சேமத்தை காணவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னிலிருந்து ஒரு ஊற்றுக்கண் புறப்படுகிறது. உன்னை கொண்டுதான் தேவன் பள்ளத்தாக்கை நிரப்ப போகிறார். பள்ளத்தாக்கை நிரப்புகிற தேவன். இன்றைக்கு வெறுமையாயிருக்கிறேன் என்று சொல், ஓ சாதாரணமாயிருக்கிறேன் என்று சொல். எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, ஆகார் என்கிற ஸ்திரீ ஓ வேலைக்காரி என்றுதான் பைபிளே சொல்லுகிறது. ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் வேலைக்காரி. ஆனா அந்த வேலைக்காரியை ஒரு நாள் கர்த்தர் வனாந்தரத்தின் வழியிலே வைத்து சந்தித்தார். வனாந்தரத்தின் வழியிலே கர்த்தர் ஆகாரை சந்தித்த நாள் முதல் பார்த்தீங்கன்னா அவளிலிருந்து ஒரு ஊற்றுக்கண் புறப்பட்டது. அதுதான் இஸ்மவேல் என்கிறதான ஒரு ஊற்றுக்கண். அந்த ஊற்றுக்கண்ணாக இஸ்மவேல் வில் வித்தையிலே வல்லவனாய் மாறி, அந்த ஊற்றுக்கண்ணாக இஸ்மவேல் பாரான் வனாந்தரத்தில் வைத்து வாகம் செய்தார். அந்த இஸ்மவேல் வல்லவனும் ஓ பராக்கிரமசாலியாய் மாறினார். இதுதான் தேவனாகிய கர்த்தர் செய்வது. நீங்கள் ஆகாரை போல இருக்கலாம், ஐயோ வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருக்கலாம். ஒரு வேலைக்காரியை போல நான் நடத்தப்படுகிறேனே, ஒரு வேலைக்காரியை போல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே என்று யோசிக்கலாம். அங்கலாய்க்க வேண்டாம். இது உங்களுக்குள் ஒரு ஊற்றுக்கண்ணை வைத்திருக்கிறார். இஸ்மவேல் போன்ற பொற்கடுக்கண்களை வைத்திருக்கிறேன். இஸ்மவேல் போன்ற நல்ல விலையுயர்ந்த வஸ்துக்களை வைத்திருக்கிறேன். அநேக கனிதரும் செடிகளை உருவாக்குகிற ஊழியத்திலே, கனிதரும் செடிகளை முளைக்க பண்ணுகிற ஊழியத்திலே கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் பாருங்க, இந்த யோசேப்பு கனிதரும் செடி அவனை முதல் எங்க வைக்கிறான்னா ஊற்றண்டையில் வைக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கனிதரும் செடி எங்கே இருக்கிறது பாருங்கள். சுத்திர ஊற்றண்டையில் இருந்த கனிதரும் செடியை மூன்றாவது அதை பிடுங்கி கொண்டு போய் ஆண்டவர் எங்கே நடுகிறார், எங்கே வைக்கிறார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம். கர்த்தர் நல்லவர். மூன்றாவது வசனம், சங்கீதம் 128:3 வாசிக்கிற, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். கர்த்தர் நல்லவர். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்போ நீரூற்றண்டையில் வைக்கப்பட்ட அந்த திராட்சை செடி, கனிதரும் செடியை இரண்டாவது ஆண்டவர் எங்கே கொண்டு வைக்கிறார் பாருங்க. வீட்டோரங்களில். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. இந்த வீட்டோரங்களில் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வீட்டோரம் என்பது கர்த்தர் நல்லவே, அது தேவனால் கொடுக்கப்படுகிற நல்ல குடும்ப வாழ்க்கையை காண்பிக்கிறது. சுத்திரம். அந்த வீட்டோரங்களில் என்பதே ஒரு குடும்பத்தின் பலத்த ஆசீர்வாதங்களை விவரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வீட்டோரங்களில் கனிதரும் செடி. அப்போ இந்த வீட்டு ஓரங்களில் என்று சொல்லப்படும் போது அது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நமக்கு தேவன் கொடுத்த அருமையான கணவன், தேவன் நமக்கு கொடுத்த அருமையான மனைவி, தேவன் நமக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள், இவர்களோடு ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் வீட்டோரங்களில் கனி தருவது. இப்ப முதலாவது, யோசேப்பின் கனிதரும் செடி ஊற்றண்டையில் இருந்தது. அது எதை குறிக்கிறது? யாக்கோபிலிருந்து உண்டானதை காண்பிக்கிறது. இரண்டாவது, யோசேப்பின் கனிதரும் செடி எங்கே இருக்கிறது? வீட்டோரங்கள். இந்த வீட்டோரங்கள் என்றால் அவனுக்கு எப்படி அதை சொல்ல முடியும் என்று கேட்டால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 45 வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். யோசேப்பு எகிப்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். இப்ப கவனிங்க, இந்த யோசேப்பு வெறும் நீரோற்றண்டையில் இருக்கிறவனாய் மாத்திரமல்ல, அவனை வீட்டோரங்களில் கொண்டு போய் வைக்கிறார். ஏன் வீட்டோரத்தில் வைக்கிறார் என்றால், அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சரி, இப்ப ஏற்ற துணையாகி மனைவியை கொடுத்தாரே, அடுத்து என்ன ஆனது என்று சொன்னால், அந்த ஆதியாகமம் 41 அதிகாரம் 50 வசனம் சொல்லுவது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாக ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். இப்போ அவனுக்கு நல்ல மனைவியை கொடுத்தது மாத்திரமல்லாமல் 2 குமாரரையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இந்த யோசேப்பின் கனிதரின் செடி ஆரம்பத்துல நீரூற்றில் இருக்கும்போது தனியா இருந்தது. இரண்டாவது பாது என்னவாய் மாறிவிட்டது? நல்ல குடும்பமாய் மாறிவிட்டது. நல்ல மனைவியாய், நல்ல பிள்ளைகளாய்,
சோதர குடும்பமாய் மாறிவிட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகள், யோசேப்புக்கு ஏற்ற ஒரு ஆசனாத்தை கொடுத்த தேவன், யோசேப்புக்கு அழகான சோத்திரம் 2 எப்ராயிம் மனாசே என்கிற 2 பிள்ளைகளை கொடுத்த தேவன் உங்களை, உங்க வீட்டை ஒரு கனிதரும் செடியாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த சத்தியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? இந்த செய்தியை கேட்கிற உங்க வீட்டை, இந்த செய்தியை கொடுக்கிற என் வீட்டை, இந்த தேவ வார்த்தைக்கு உட்பட்ட நம்முடைய வீடுகளை ஆண்டவர் கனிதரும் வீடுகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கனி தரும் வீடுகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கனி தரும் வீடுகள் என்று சொல்லும் போது, அந்த வீட்டிலே என்னென்ன கனிகள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, தேவனால் கொடுக்கப்படுகிற நல்ல நேர்த்தியும் ருசியுமான கனிகள் தரக்கூடிய வீடு, நல்ல நேர்த்தியும் ருசியுமான கனி தரும் வீடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கனிதரும் வீட்டிலே நான் சொன்ன ருசியுள்ள கனிதரும் என்று சொல்லி, அந்த ருசியுள்ள கனிகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஓசோத்திரம் நல்ல நேர்த்தியானதா இருக்கும், நல்ல பசுமையானதா இருக்கும். வாசிக்கிறேன் எசேக்கியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசேக்கியேல் 19:10. நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியுமாய் இருந்தால். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. இந்த வீட்டிலிருந்து கிடைக்கிற கனிகள் எப்படி? அது நல்ல தண்ணீர் ஓரத்திலிருந்து விளைந்த அருமையான கனி, நீர் பாய்ச்சல்கள் நிறைந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கனி. 3வது தலைத்திருக்கிற இலைகள். அப்படின்னா வாடி போகாத இலைகளுக்கு நடுவில் இருக்கிற அருமையான கனி. இப்படிப்பட்ட கனியாகத்தான் யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்தார். அப்படியானால் ஆசீர்வதித்தார், யோசேப்பை உயர்த்தினார், யோசேப்பிற்கு மனைவி வந்தார், யோசேப்புக்கு பிள்ளைகள் வந்தார்கள் என்று கேட்டுவிட்டு போவதற்காக அல்ல. அதே ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதே ஆசீர்வாதத்தை உங்க வீட்டாருக்கு தேவன் தர விரும்புகிறார். கர்த்தர் நல்லவை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2024ஆம் ஆண்டிலே உங்க வீடு ஒரு கனி கொடுக்கிற வீடாய் மாறப்போகிறது ஐயா. பட்டு போன வீடாக, பிள்ளைகள் சத்தம் இல்லாத வீடாக, நல்ல விருத்தி இல்லாத வீடாக காணப்படுகிறதோ, இனி அப்படி அல்ல. இனி உங்க வீடே நல்ல கனி தரும் வீடாக, அங்கு பலதரப்பட்ட கனிகள் நிறைந்த கர்த்தர் நல்லவே அந்த ஒரு வீடாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? இது தேவன் சொன்னது அல்லவா? அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அப்புறம் ஏன் நீங்கள் அங்கலாய்த்து புலம்புகிறீர்கள்? என் தேவன் உங்கள் வீட்டை கனிதரும் வீடாக மாற்றுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கனிதரும் வீட்டை குறித்து சொல்லும் போது அந்த சங்கீதம் 128:3 இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். உன் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். உன் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். அந்த பிள்ளைகள் என்று சொல்லும் போது பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. உன் பிள்ளைகள் கன்றுகளை போல இருப்பாங்க. உன் பிள்ளைகள் கன்றுகளை போல. சங்கீதம் 128:3. அப்படியானால் முதலாவது யோசேப்பின் கனிதரும் செடியை நீரூற்றண்டையில் வைத்தவே. 2வது வீட்டண்டையில் வைக்கிறார். வீட்டண்டையில் வைத்தவே நல்ல ஆஸ்னாத் என்கிற மனைவி, நல்ல சூத்திரம் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். இது கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் இப்ப எப்படி மாறுகிறார்கள்? அருமையான கன்றுகளை போல மாறுகிறார்கள். அப்படின்னா இது சந்ததி தலைக்கிறதை காண்பிக்கிறது.
சந்ததி விருத்தி அடைகிறதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கன்றுகளின் ஆசீர்வாதம், ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், அது அடுத்த வம்சத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சந்ததிக்கும் இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்றுகளின் ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுப்பா. கர்த்தர் நல்லவே. இந்த கன்றுகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ நல்ல வாடி போகாதே அருமையான இலை தலைகளை குறிக்கிறது. அருமையான இலை தலைகளை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசேப்பின் கனிதரும் செடியை யோசேப்பின் குடும்பத்தில் வைத்து இப்படி ஆசீர்வாதித்த தேவன் உங்களுக்குரிய எல்லா நன்மையை கொடுப்பார். வீட்டுக்குள் இருக்கிற புலம்பல்களை தேவன் அறுத்து போடுவா. ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். வீட்டுக் கொடுக்கிற அந்நிய கிரியைகளை ஒன்றுமில்லாமல் தேவன் மாற்றுவா. வீட்டுக்குள் காணப்படுகிற சஞ்சலங்களும் தவிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாய் மாறும். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். நான் சொன்னேன் உன் பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கன்றுகள் என்கிற வார்த்தை ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னேன். இந்த கன்றுகள் என்பது எதை குறிக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. குடும்பத்தில் உண்மையாயிருக்கிற மகனே, குடும்பத்தில் உண்மையாயிருக்கிற மகளே, நீங்கள் குடும்பத்துக்கும் வீட்டாருக்கும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஒரு கனிதரும் செடியாய் வைத்த தேவன் உங்களிலிருந்து கன்றுகளை பிறப்பிப்பார். அந்த கன்றுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சங்கீதம் 144:12 படி அது இளமையில் ஓங்கி வளருகிற ஒரு கன்றாக மாறப்போகிறது. சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூளை கல்லை போல அருமையாய் மாறப்போகிறது. இங்கு ஓங்கி வளருகிற அனுபவம் ஆண் பிள்ளைகளையும், சித்திரம் தீர்க்கப்பட்ட அனுபவம் பெண் பிள்ளைகளை காண்பிக்கிறது. அப்போ உங்க ஆண் பிள்ளைகள் எப்படி வரப்போகிறார்கள்? செழிப்பிலே, செல்வாக்கிலே, பேரிலே, பட்டத்திலே, புகழிலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓங்கி வளர போகிறார்கள். ஓ அவர்களுக்கு பெயர்கள் பிரஸ்தாபமானதாக இருக்கும். அவர்கள் எல்லாராலும் அறியப்பட்டவர்களாய் இருப்பார்கள். என் பிள்ளைய குறித்தா சொல்றீங்க, என் பிள்ளைக்கா இது நடக்கும் என்று நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இது உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறார். உங்க ஆண் பிள்ளைகள் ஓங்கி வளருகிறவர்களாய் இருப்பார்கள். ஓ கர்த்தர் நல்லவே. அவருடைய பேரும் பிரஸ்தாபமும் 8 திக்கும் பரவும். எல்லா கண்கள் காணத்தக்கதாக உங்க ஆண் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். 2வதாக உங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளையோ சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூளைக்கல், சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூலக்கல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்க குமாரத்திகளை அரண்மனையில் கொண்டு போய் வாசம் பண்ண வைக்க போகிறார் என்ற அர்த்தம். உங்க குமாரத்திகளின் வாழ்க்கை ஒரு அரண்மனையின் வாழ்க்கையாய் தேவன் மாற்ற போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல் என்று பார்க்கிறோம்.
இந்த அரண்மனையின் மூளைக்கல் என்பது எதை குறிக்கிறது? ஒரு அரண்மனையின் சுவற்றில் பதிக்கப்பட்ட கல்லை ஒருவரும் உடைக்க முடியாது, ஒருவரும் பேர்க்க முடியாது. அது விழுந்து போவதும் கிடையாது. அதில் உறுதியாய் நிலைநாட்டப்படும். அப்போ சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூளைக்கல்லாய் உங்க பெண் பிள்ளைய மாற்றப் போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நல்ல குடும்பத்திலே கொண்டு போய் உறுதியாய் வைக்க போகிறார் என்று அர்த்தம். உறுதியாய் நிறுத்த போகிறார் என்று அர்த்தம். உங்களுக்கே இந்த தரிசனம் இருக்கிறதா என்று தெரியல, உங்களுக்கே இப்படிப்பட்ட மேலான எண்ணங்கள் இருக்கிறதா என்று தெரியல. ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறது இதுதான். அவன் வீட்டோரங்களில் கனிதரும் செடி. நீங்க நினைக்கிறீங்க வீட்டோரங்களில் கனிதறி செடி என்று சொன்னால் வேலை இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், சொத்து ஏதோ வீட்டுக்குள் இருக்கிறது என்று இல்லை. அந்த வீட்டோரங்களில் இருக்கிற கனிதரும் செடி என்பது அது நல்ல கன்றுகளை போடக்கூடியது. அந்த கன்றுகள் என்பது ஓங்கி வளரக்கூடியது. அந்த கன்றுகள் என்பது சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூளை கல்லாயிருந்து அலங்கரித்துக் கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களைத்தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். கனிதரும் செடி என்பது எல்லாரும் படித்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்குள்ள என்ன ஒரு சத்தியம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். கனிதரும் செடி முதலாவது ஊற்றண்டையில் இருக்கக்கூடியது. அது யாக்கோபிலிருந்து பிறந்ததை காண்பிக்கிறது. வாடி போகாத அனுபவத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது இந்த கனிதரும் செடி வீட்டோரத்தில் இருக்கிறது. அது நல்ல கன்றுகளை ஈனுவதை காண்பிக்கிறது. அந்த கன்றுகள் பூமியில் உயர்ந்திருப்பதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக இந்த கனிதரும் செடியை ஆண்டவர் எங்கே வைத்தார்? இந்த செடியை பிடுங்கிக் கொண்டு போய் ஆண்டவர் மூணாவது ஒரு இடத்துல வைக்கிறார். ஆண்டவர் வைக்கிற மூணாவது இடத்தை பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 32:12 வாசிக்கிறேன். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனி தரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். இங்கு இந்த கனிதரும் செடியை மூன்றாவதாக ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறார்? செழிப்பான வயல்வெளியிலே வைக்கிறார். அல்லேலூயா. முத எங்க இருந்துச்சு? ஒரு தண்ணி கிடைக்கிற இடத்துல இருந்துச்சு. ரெண்டாவது எங்க இருந்துச்சு? நல்ல வீட்டுக்குள்ள இருந்துச்சு. இப்ப மூணாவது எங்க இருக்கிறது? நல்ல வயல்வெளியிலே இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க, கர்த்தருடைய தரிசனத்தை பாருங்க, கர்த்தருடைய கிரியையை பாருங்க. சின்ன ஒரு இடத்துல இருந்து அடுத்து பெரிய இடம் வீடு. இப்ப பெரிய வீட்டிலிருந்து அடுத்து எங்க கொண்டு போயிட்டாரு? நல்ல செழிப்பான வயலுக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த செழிப்பான வயல்வெளி, செழிப்பான வயல்வெளி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செழிப்பான வயல்வெளி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோத்திரம். செழிப்பான வயல்வெளி என்பது முதலாவது லீபனோனை காண்பிக்கிறது. இரண்டாவது அது நல்ல பெரிய காட்டை காண்பிக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த வசனம் நிறைய பேர் படிப்பாங்க, ஆனா இதை புரிந்து கொள்வது கிடையாது. சிலருக்கு அர்த்தமும் அல்லது விளக்கம் தெரியாததுனால விட்டு போய்விடுவாங்க. இப்ப கவனிங்க, அந்த கனித்தரும் செடியை பிடுங்கி கொண்டு வந்து மூன்றாவது எங்க வைக்கிறாரு? நல்ல செழிப்பான வயல்ல வைக்கிறார். இந்த செழிப்பான வயல்
என்பது எதை காண்பிக்கிறது? அந்த ஏசாயா 29ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, அது நல்ல லீபனோனை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நல்ல அருமையான லீபனோன். அந்த லீபனோன் என்பது ஒவ்வொரு தேவனுக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. அது நல்ல இந்த லீபனோன் என்பது தேவனுடைய விசேஷித்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை காண்பிக்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த லீபனோன் என்றால் என்ன என்பதை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே. இந்த லீபனோன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த லீபனோனில் என்ன தயவும் தாட்சிணியமும் இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகமம் 9:20. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் என்னும் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுக்கள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஓ கர்த்தர் நல்லவே. இந்த லீபனோன் என்பது எதை காண்பிக்கிறது? ராஜாவுக்கு செய்கிறதான ஓ சூத்திரம் அந்த மாளிகையை காண்பிக்கிறது. மாளிகையில் இருக்கிற பொருட்களை காண்பிக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஒரு கனி தரும் செடியை எடுத்து அது நீரூற்றில் வச்சு அது வாடி போகாம காத்து அது வாட மாட்டேன் என்று சொன்ன உடனே அதை பிடுங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு அது வீட்டுக்குள்ள வச்சதுனால அது கன்றுகள் போட்டு அந்த கன்றுகள் மூலமா வந்தவைகள் நல்ல ஓங்கி வளர வச்சு ஓங்கி வளர்ந்த உடனே 3வது அந்த கனி தரும் செடியை பிடுங்கி அதை கொண்டு போ வயல்ல வச்சு அந்த வயல்ல வச்ச உடனே இப்ப அது என்னவா மாறுகிறது? அதைத்தான் இங்கே 2 நாளாகமம் 9:20 வாசிக்கிறோம். நல்ல மாளிகையாய் மாறுகிறது. அல்லேலூயா. நல்ல மாளிகையாய் மாறுகிறது. ஓ இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்தின் விருத்தியை பாருங்க. முதல் தண்ணி கொடுக்கிறவனா இருந்தான், அப்புறம் வீட்டை கட்டுகிறவனா இருந்தான், இப்ப மாளிகையே கட்டிவிட்டான். யோசேப்புக்கு மாளிகை கிடைச்சதா என்று கேட்டா, பார்வோனுடைய காலத்திலே கோசே என்கிற ஒரு தேசத்தையே அவனுக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டது. அவனுக்கும் அவன் இனத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. அவன் ராஜ அரண்மனையிலே ஒரு பெரிய மாளிகையில் தங்குகிறவனாய் மாறினான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2024ஆம் ஆண்டிலே என் சேனைகளின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க ஜீவியத்தை லீபனோன் என்னும் அழகான மாளிகையாய் மாற்றப் போகிறார். அதுவும் லீபனோன் என்னும் மாளிகையா. அந்த மாளிகையில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே லீபனோன் என்னும் வனத்திலிருந்து வந்தவைகள். 2வது பொன்னால் செய்யப்பட்டவைகள். பாத்திரங்களை லீபனோனிலிருந்து கொண்டு வரப்பட்ட வனத்திலிருந்து எடுக்கப்பட்ட மரங்களினால் செய்து அதை மேல் பகுதியை பொன்னினால் மூடினார்கள். இப்போ இதுதான் லீபனோன். அப்படியானால் எதை குறிக்கிறது? இது நல்ல ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதுதான் வயல்வெளியில் வைக்கப்பட்ட திராட்சை செடி. இது நல்ல ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம். யோசேப்புக்கு ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் இருந்ததா என்று கேட்டால், கர்த்தர் நல்லவே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய புசிக்கிற பாத்திரமே ஒரு பொன் பாத்திரமாகத்தான் வச்சிருந்தான். அதைத்தான் தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனின் சாக்கிலே போடப்பட்டது.
அப்போ நல்லா கவனிங்க, இந்த யோசேப்புக்கு வேண்டிய நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தவே, அவன் இருதயத்தை பரந்த வயல்வெளியாய் மாற்றினவே, அவன் உள்ளத்தை பரந்த வயல்வெளியாய் மாற்றி அதற்குள் லீபனோனை உருவாக்கி அந்த லீபனோனுக்குள் ஒரு மாளிகையை வச்சு அந்த மாளிகைக்குள் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு வயல்வெளியை போல இருக்கிறேன், வெட்ட வெளியில கிடக்கிறேன், உச்சி வெயில் அடிக்கிறது, பனி என் மேல் பெய்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். யாக்கோபும் அதைத்தான் சொன்னா, பகலில் வெயிலும் இரவில் பனியும் என்னை பட்சிக்கிறது என்று. ஆனால் அந்த பகலில் வெயிலிலும் இரவில் பனியிலும் கடந்து அந்த யாக்கோபை தேவன் விட்டு விடாமல் சுக்கோத்தில் ஒரு கூடாரத்தை கொடுத்து அங்கே அவனை ஆசீர்வதித்து அவன் முற்பிதாக்களின் 3ஆம் பிதாவாய் கர்த்தர் மாற்றினாரே. அப்படியானால் இந்த கலிதரும் செடியை கொண்டு போய் வயல்வெளியில் வைத்தவர் அந்த வயல்வெளிக்குள் ஒரு வனத்தை உருவாக்கி அந்த வனத்துக்குள் ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்குள் இருக்கிற பாத்திரங்களை பொன்னாக மாற்றினார் என்று சொன்னால் உங்க எல்லைகள் விரிவாக போகிறது. உங்களுடைய பொருளாதாரத்தின் தேவைகள் தாராளமாய் கிடைக்க போகிறது. தேவன் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனைவியையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் பொன்னால் மூடப்பட்ட பொருட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்க ஜீவியமே ஒரு மாளிகையின் ஜீவியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே அரண்மனை என்று இருக்கிறது, மாளிகை என்று இருக்கிறது. அரண்மனை எதை குறிக்கிறது, மாளிகை எதை குறிக்கிறது என்று சொன்னா, அரண்மனை பூமியை ஆளுவதையும் பூமியின் அதிகாரத்தை குறிக்கிறது. மாளிகை என்பது அது தேவனுடைய மகாராஜாவின் வாசஸ்தலத்தை குறிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்போ இந்த யோசேப்புக்கு அரண்மனையை தேவன் கொடுக்கல, அதற்கு பதில் கர்த்தர் கொடுத்தது நல்ல மாளிகையை கொடுத்தார். இதை நீங்க நல்லா கவனிக்க, நல்ல மாளிகையை கொடுத்தார். அந்த மாளிகை என்பது நல்ல பொன் வெள்ளி வைரம் வைடூரியங்களால் நிறைந்த பொருட்கள் நிறைந்ததுதான் மாளிகை. இன்னைக்கு உங்க நிலைமை எண்ணி பார்க்கக்கூடியதாயிருக்கலாம், கூணி போனதாயிருக்கலாம், குறுகி போயிருக்கலாம். ஆனால் தேவனோ அதை நல்ல மாளிகையாய் மாற்றப் போகிறார். இது நடக்குமா என்று கேட்டால் 100% நான் சொல்லுவேன், அப்படியே நடக்கும். நீரோட்டண்டையில் கடக்கிற உங்களை எடுத்து வீட்டண்டையில் வைத்து வீட்டண்டையில் கடந்த உங்களை எடுத்து இப்போ அழகாக வயல்வெளியில் வைத்து விட்டார். வயல்வெளியில் வைத்த தேவன் 4வதாக இந்த கனிதரும் செடியை எங்கே கொண்டு போய் வைக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. 4வதா இந்த கனிதரும் செடியை ஆண்டவர் வைக்கிற ஒரு இடத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அல்லேலூயா. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டி. இப்போ முத கனிதரும் செடின்னு சொல்லி நீர் ஊற்றண்டையில் இருந்தது. 2வது கனிதரு செடி என்று வீட்டுக்குள்ளே இருந்தது. 3வது கனிதரும் செடி என்று வயல்வெளி இருந்தது. இப்ப 4வது ஆசீர்வாதம் பாருங்க, இந்த கனிதரும் செடியோடைய பேரே மாறிடுச்சு. ஆண்டவர் அதோடைய பேரையே மாத்திட்டார். இப்ப என்ன சொல்லுது, இது வெறும் கனிதரும் செடி அல்ல, இது நற்கனி தரும் செடி. அல்லேலூயா. நற்கனி. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு செடிக்குள்ள எவ்வளவு ரகசியத்தை வச்சிருக்காரு. அது அழகாக நற்கனியாய் மாற்றிட்டார். நற்கனியாய் மாற்றினது மாத்திரமல்ல, உயர்குல திராட்சை செடி.
இந்த உயிர்குல என்ற வார்த்தையை விட நற்கனி என்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. ஏன் நான் உயர்குல என்கிற வார்த்தையை விட நற்கனி என்கிற வார்த்தையை விரும்புகிறேன் என்று சொன்னா, இந்த உயர்குலம் என்று சொல்லும் போதே ஜாதி உள்ளே வந்துடும். நான் தான் பெரியவன் என்கிற மேட்டிமை வந்துவிடுது. ஆனா அதை விட நற்கனி என்று சொல்லப்படும் போது அது எல்லாரும் புசிப்பதற்கு ஏதுவானதாய் மாறுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நற்கனி என்பது எது? நற்கனி என்றால் எதை குறிக்கிறது? யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 3:17. இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாய். ஆமென். நற்கனி என்றாலே யாக்கோபு 3:17 படி அது நல்ல இரக்கத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் கனிதொரும் செடியை இப்ப நல்ல நற்கனியாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். நற்கனியாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். நற்கனியாய் மாற்றின தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது உயர்குல செடியாக வைத்த தேவன் இப்ப என்ன செய்து விட்டார்? யாக்கோபு 3:17 சொல்லுகிறபடி அதை நல்ல இரக்கத்தினால் கர்த்தர் நிறைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதுதாங்க யோசேப்பின் ஆசீர்வாதம். கடைசியாய் அவனை நல்ல நற்கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில் நற்கனி வந்தது என்று கேட்டார். கர்த்தர் நல்லவன். இந்த யோசேப்பின் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். எப்பிராயீம், மனாசேயின் ஆசீர்வாதங்கள் அடுத்த தலைமுறைக்கு, கோத்திரங்களுக்கு கொண்டு போகப்பட்டது. இவன் நற்கனி கொடுக்கிற யோசேப்பு என்பதற்கு 2வது ஆதாரம், இந்த யோசேப்பு மரித்த உடனே அவன் சரீரம் நல்ல வாசனை திரவியங்களால் வாசனை காட்டப்பட்டது. அவனுடைய எலும்புகள் மீண்டும் கானானுக்கு கொண்டு போகப்பட்டது. ஏனென்றால் இது சாதாரண செடி அல்ல, இது நற்கனி தரும் செடி என்கிற அந்த விசுவாசத்துல அவனுடைய எலும்புகள் எல்லாம் கொண்டு போனார்கள். இதுதாங்க அந்த நற்கனியின் அனுபவம். இதுதாங்க உயிர்கோளத்தின் அனுபவம். என்ன அருமையான தேவ திட்டம், எவ்வளவு அழகான தேவ கிருபை. இப்ப இந்த காலை வேளையிலே இந்த நாளத்தனையான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படி, இந்த நாளத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தரும்படி நான் செபிக்க போகிறேன். முதலாவது, நீர் ஊற்றண்டையில் இருக்கிறதான நல்ல திராட்சை செடி, அது யாக்கோபிலிருந்து உண்டாகிறதை காண்பிக்கிறது. 2வது, வீட்டு ஓரங்களில் நடப்பட்ட திராட்சை செடி, அது தன் சகோதரர்களோடு வாழ்ந்த யோசேப்பின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. 3வதாக, சோத்திரம், அது வயல்வெளியில் நடப்பட்ட திராட்சை செடி, அது எகிப்து தேசத்தை யோசேப்பு ஆண்டதை காண்பிக்கிறது. 4வது, அந்த திராட்சை செடி நற்குல திராட்சை செடியாய் மாறுகிறது. நற்கனி கொடுக்கும் திராட்சை செடியா மாறுது. இந்த நற்கனி தரும் திராட்சை செடி என்பது தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதை காண்பிக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு உபதேசம், எவ்வளவு அழகான ஒரு சத்தியம். இந்த கனிதரும் செடிக்குள் இந்த 4 அனுபவங்களை தேவன் வைத்து யாக்கோபின் மூற்றிலிருந்து அவனை புறப்பட வைத்து ஆசனாத் என்னும் வீட்டுக்குள் அவனுக்கு கர்த்தர் அடைக்கலத்தை கொடுத்து சுத்திரம் வயல்வெளி என்கிற எகிப்தை தேவன் தந்து இப்போ நற்கனி தரும் திராட்சை செடியாய் மாற்றி கொண்டு போய் ராஜ்யத்தில் தேவன் நட்டு விட்டார். தேவன் நட்டு விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 2:21 திராட்சை செடியாக நாட்டினேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி நீ என் ராஜ்யத்திலே இருப்பாய். அல்லேலூயா. ஒரு சின்ன செடியை ஆண்டவர் எவங்கெல்லாம் கொண்டு போயிட்டாரு. இதுதாங்க உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும்.
இதுதாங்க உங்க கணவருக்கு நடக்கும், இதுதாங்க உங்க வீட்டாருக்கு நடக்கும். ஆண்டவர் இந்த உன்னதமான அனுபவங்களுக்குள் நடத்த போகிறார். ஓ, நாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், என்றைக்கும் சொல்லாததை இன்னைக்கு நான் சொன்னேன். ஓ, இந்த தேவ செய்தியை கவனமாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறவைகள் என்று சொன்னேன். உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறவைகள் ஜெபத்தோடு கவனியுங்கள் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், இது ஏற்கனவே கர்த்தர் என்னிடத்தில் திருவுளம் பற்றின காரியம். இன்றைக்கு அதிகாலை எழும்பி செபிக்க வந்து தேவ வசனத்தை தியானிக்கும் போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போய் சொல், இன்னைக்கு நான் பேச போற வார்த்தை என்னுடைய குமாரத்தின் ஜீவியத்துல நடக்க போகிறது, சொல் என்று சொன்னா அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த 4 ஆசீர்வாதம் நீரோற்றில் இருக்கிற கோவிலிருந்து உதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆஸ்நாத் என்னும் மனைவியின் வீட்டுக்குள் போய் அடங்கி இருக்கிற நல்ல குடும்ப வாழ்க்கை, வயல்வெளி என்கிற எகிப்திலே மாளிகையாய் எழும்புகிற ஒரு ஜீவியம். உயர்குல நற்கனியாக நற்குல கனித்தரும் செடியாக மாற்றி தேவனால் ராஜ்யத்திலே நாட்டப்படுகிற அனுபவம். இதே நாளத்தனையான கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, இன்றைக்கு பிரத்யட்சமாகவும் திட்டமாகவும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இனி நடக்க போகிறது, இனி நிறைவேற போகிறதுமான என்னுடைய வார்த்தைகள் என்று நீர் சொல்லி அந்த நடக்க போகிறதும் நிறைவேறப் போகிறதும் என்கிற கனிதரும் செடியை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறீரையா. இந்த செய்தியை கொடுத்த என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நடப்பதா, இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசனம் நடப்பதாக நீருற்றண்டையில் முதலாவது நிலைநிறுத்தப்பட்டு, நீருற்றண்டையில் இருந்து பச்சையாக மாறினவர்கள் வீற்றண்டையில் நடப்படட்டும், வீற்றண்டையில் நடப்பட்டவர்கள் வயல்வெளியில் நடப்படட்டும், வயல்வெளியில் நடப்பட்டவர்கள் நற்கனிகளாய் மாறட்டும். ஆண்டவரே, யோசேப்பின் இந்த நாளத்தனையான ஆசீர்வாதங்கள் அப்படியே உண்டாவதாக, அப்படியே சம்பவிப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம் எல்லாரோடும் நடத்தட்டும். இந்த செய்தியை திரும்ப போட்டு கேட்டு யாரெல்லாம் உம்மை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தியம் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்று பலிப்பதாக நிறைவேறுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.